ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன் கைஸ். பாருங்கள் கைஸ், நான் கிராஃப்லாண்ட் வந்திருக்கேன் கைஸ். நான் இது அழுத்தி பிடிக்க தான் கைஸ் வந்துருக்கேன். நான் ஹெட் ஷாட் வேணால் அடிப்பேன், ஒன் டாப்லாம் அடிக்க தெரியாது கைஸ். உங்களுக்கே தெரியும், எப்போ மாதிரி ஃப்ளோவில் விழும் கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ், நான் ஓப்பனாக சொல்கிறேன் டைப் கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஹெட் ஷாட் ஒன்லையும் அடிப்பேன் கைஸ். பார்த்துக்குங்க, நான் ஒன் டாப் அடிக்க நான் என்றைக்குமே சொன்னதில்லை. என்றைக்காவது விழும் ஃப்ளோவில், அதை மட்டும் சொல்கிறேன் கைஸ். இந்த மேட்ச்சில் ரொம்ப டிஸ்டன் இருக்கும் கைஸ். என் தம்பி 3-4 தடவை கிட்ட கால் பண்ணிருப்பான் பாருங்கள் கைஸ். நான் அதை அப்படியே நினைவாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் பாருங்கள். ஆப்போனண்ட் பிளேயர் பங்கமாக விளாண்டுட்டுருக்கேன். என் தம்பிக்காரன் வேறு ஃபோன் பண்ணுவாம்மா பாருங்கள். ஃபோன் வரும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். இவன் தொல்லை தாங்க முடியலை, என் தம்பிக்காரன் தொல்லை. மேட்ச்சை லேண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் புது கில்டு ஓப்பன் பண்ணுறோங்க கைஸ். இந்தியன் ஒரு கில்டு ஓப்பன் பண்ணுறோங்க கைஸ். எல்லோரும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நான் கில்டு நீங்கள் உங்களுக்கு நான் டீம் கோட் சென்ட் பண்ணுறேன். நம்ம கில்டோட டீமுக்கு இது கைஸ். நீங்கள் என் கூட வந்து ப்ளே பண்ணாலும் வாங்க கைஸ். யாருனாலும் நான் சொல்கிறேங்க, நீங்கள் நான் ரோலக்ஸ் ப்ரோ டீம்லேருந்து வெளில வந்துட்டோம் கைஸ். நீங்கள் யாராலும் இந்தியன் நாங்கள் ஒரு நியூ கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கில்டிலேருந்து யாராலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரிக்வெஸ்ட் கோடு இது கொடுக்குறேன் கைஸ், நம்பரு. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக அப்செட் பண்ணிக்கணும் கைஸ். எங்கள் கில்டு இப்போ 2வது லெவலில் தான் இருக்குது கைஸ். எனக்கு கொஞ்சம் கோல்டு கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ சேலஞ்சு பண்ண தான் பண்ணிடலாம் கைஸ். ஓகேயா? B90 சேலஞ்சாக என்ன கண் சேலஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாங்க. பாருங்கள், என் தம்பி கால் பண்ணிட்டான் பாருங்கள். எப்படியோ அந்த மேட்ச்சை எப்படியோ அழுத்தி பிடிச்சதுனால முடிச்சு விட்டாச்சுங்க பாருங்கள். கட் பண்ண கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கைஸ். உங்களுக்கே இப்படி இருந்தால் எரிச்சலாக ஆயிரும் கைஸ். உங்களுக்கே தெரிஞ்ச கதை தான். இப்படி பண்ணால் யாருக்கு தான் கோவம் வராதுன்னு பாருங்கள். எத்தனை தடவை கட் பண்ணுற பாருங்க என் தம்பியை. இதெல்லாம் அவனை என்ன சொல்ல கைஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் மாட்டேன். பாருங்கள் கைஸ், லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இது பாருங்கள், 3வது ரவுண்டு கம்மி இது கட் பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் இது சிஎஸ் விளையாடணுமா பிஆர் விளையாடணுமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்கள் கில்டு பசங்களோட நாங்கள் நீங்கள் சிஎஸ் சொன்னீங்களா, சிஎஸ் புஷ் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. பிஆர் சொன்னீங்கன்னா பிஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ் பண்ணுறோம் கைஸ். நாளைக்கு கன்ஃபார்மாக கில்டு வார் மேட்ச் பண்ணுவோம். அதில் ஹேக்கர்ஸாக வருவாங்க. நாளைக்கு கன்ஃபார்மாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள், நாளைக்கு ஷார்ட்ஸும் வரும், வீடியோ வரும். கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸு ஃப்ரீ ஃபயரில் எனக்கு ஷார்ட்ஸில் போகவே மாட்டேங்குது. நீங்கள் லைக் பண்ண தான் கொஞ்சம் பேருக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீடியோ 4 பேருக்கு ரெக்கமெண்டாகவும் ஆகும். நீங்கள் இப்போ 4 பேர் லைக் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது 10 பேருக்கு போகும். எனக்கு நீங்கள் இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி தாங்க கைஸ். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், பாருங்கள், நாங்கள் இப்போ ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அழுத்தி பிடி போய் அடி. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கைஸ். ஹெட் ஷாட் அடி மேட்ச் முடிந்தாங்க கைஸ் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஷாட் அடி மேட்ச் முடி கைஸ். ஹெட் ஷாட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நாளைக்கு சொல்லி தரேன் கைஸ். ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியூ ஸ்குவாடு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நியூ ஸ்குவாடில் ஜாயின் பண்ணாலும் யாராலும் வாங்க கைஸ். என் யூஏடி தாரேன், நீங்கள் யாராலும் ரிக்வெஸ்ட் கொடுங்க, கன்ஃபார்மாக அப்செட் பண்ணி கூட விளையாடலாம் கைஸ். யாருனாலும் இருந்தாலும் சரிங்களா. நான் அதுக்குன்னு பெரிய ப்ரோ பிளேயர் நான் வாயிலே சொல்லிக்கிட மாட்டேன். நான் ஒன்லி சொல்லுவேன் பிளேயருன்னு வேணால் சொல்லுவேன். அதுக்குன்னு ப்ரோ பிளேயர் லெஜெண்டுன்னு எனக்கு இது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை கைஸ். பார்த்துக்கோங்க கைஸ். நீங்கள் தான் இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெட் ஷாட் அடிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன். எனக்கு பின்வாங்கலாம் மாட்டேன் கைஸ். வச்ச காலம் ஓகேயா. என்னால் முடிஞ்சது இதான் கைஸ் பண்ண முடியும் என்னால். நாளைக்கு நியூ மெம்பர்ஸ்லாம் என் கூட வராங்க. புது ஐடியோடு இருக்கலான் இருக்கேன். நான் அந்த ஐடியிலே விளையாடணுமா இல்லை புது ஐடி வாங்கணுமா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இந்த ஐடி ரொம்ப பிடிச்சிருக்கு. கெட்டவன் எல்லா கலெக்ஷனும் ஓரளவுக்கு நான் நார்மலாக இருக்கும். நீங்கள் நினைக்க மாதிரிலாம் பெரிய கலெக்ஷன் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு எவல்யூஷன் MP4 எவல்யூஷன் A94 எடுத்து வச்சுருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். கூடிய சீக்கிரம் அதையும் 4 லெவல் பண்ணுறேன். அந்த வீடியோ அப்கமிங்கில் வரும் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த பிளேயர் என்ன கொடுப்பார் எனக்கு. நான் க்ளோவால் வச்சு அழுத்தி போடுங்க பாருங்கள். நம்மகிட்ட M10ல் டபுள் ரேஞ்ச் இருக்குது, அதனால் ஒரு லாபம் இருக்குது கைஸ். நம்ம என்றைக்குமே நம்ம கடவுள் MP40 தான் நம்மளை பார்த்துக்குங்க. என்றைக்குனாலும் நான் எந்த கன்று எடுத்தாலும் MP40 தான் கொண்டு போய் கைஸ். பார்த்துக்குங்க, MP40 தான் இப்போவும் என்னை காப்பாற்றுது எப்போவுமே. பிஆராக இருக்கட்டும், சிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரூம் மேட்சாக இருக்கட்டும், கிராஃப்லாண்டாக இருக்கட்டும், லோனஃபாக இருக்கட்டும், MP40 தான். யாரெல்லாம் MP40 ஃபேன்ஸுங்க லைக் பண்ணி ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்டில் பண்ணிட்டு போங்க கைஸ். MP40 லவர்ந்து M10ம் பிடிக்கும். அடுத்த வீடியோ M10 அப்கமிங்கில் வரும்போது M10 எடுக்க போகிறேன் கைஸ். அதுவும் அப்கமிங்கில் வருது, அதையும் எடுத்துருவேன். அதில் 4 லெவல் கன்ஃபார்மாக அன்றைக்கி எடுத்த மறுநாளே 4 லெவல் கன்ஃபார்ம் பண்ணுவேன் கைஸ். அதே இப்போ ஓப்பனாக சொல்லிக்கிடுதேன் கைஸ். M10 காண்டி தான் வெயிட்டிங். யாரெல்லாம் M10 காண்டி வெயிட் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள் கைஸ், நீங்கள் தான் சொல்லணும். இந்த இடத்துல பாருங்கள், க்ளோவால் ஸ்லோவாக தான் எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளமாக இருந்தது. இவர் எத்தனை தடவை அடிக்க வந்தாலும் ஹெட் ஷாட்லாம் விடும். அவர் டிமிட்ரிலாம் போட்டுட்டு இருந்துறாரு. நான் அதெல்லாம் வீடியோவில் காமிக்கலை.
அதுக்குன்னு அவரை நான் குறை சொல்லியும் தெரியல. அங்கே பாருங்கள் 2 ஹெட் ஷாட் நல்லா ஓடும். அவர் கொடூரமாக அழுத்திக்கிட்டு இருப்பேன். இதுக்கு அடுத்த பாருங்கள் முடிச்சாரா, முடிச்சு விட்ருப்பேன். ஆனால் மண்டை தெறிக்கமே அடிக்கலை கைஸ். ஹெல்மெட்டே உடையுது அவனுக்கு. சும்மா நார்மலாக தான் கைஸ் அடித்தேன். எனக்கு ஹெட் ஷாட்லாம் விழுந்தது, ஆனால் அவர் நாக் ஆகலை. சரி, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு மேட்சை டக்குன்னு முடிக்கணும். நாளைக்கு கில்டு வார் புஷ் பண்ணோம். இன்றைக்கி இந்த இதில் ஆடணும். காலையில் சிஎஸ் போனேன் கைஸ். ரொம்ப இன்றைக்கி நெட்டு பக்கு கைஸ். அதான் கைஸ் போட முடியல. சிஎஸ் வீடியோ எடுத்து வச்சே சும்மா கிடக்கு. வாரவெல்லாம் வாசிக்கலாம் எடுத்துகிட்டு போயிடுவான். யாருக்கு தான் எச்சலாக வராது. இமன் தான் எங்கள் டீமில் வாசிக்கல் அடிப்பார். இப்போ இமன்ட்டையுமே இப்போ கான்டாக்ட் இல்லை கைஸ். இமனுமே வாசிக்கல் அடிப்பார். எப்போ கூப்பிட்டாலும் வருவார். நாளைக்கு ரூம் மேட்ச் கூட இமனை கூப்பிட்டு போகலாம் பிளானிங்கில் தான் இருக்கும் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாசிக்கல் இமன் வரணுமா இல்லை வரணாமா? நீங்களே அவர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்படி நான் நாளைக்கு அவனை கூப்பிட போகிறேன். 1 டாப் அவனுமே அடிக்க ஆள் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ். 1 டாப் சூப்பரில் ஆடுவார் நம்ம இமனு. ஓகே கைஸ், நாளைக்கு அவர் பிளேயிங் என் கூட வருவார் ரூம் மேட்ச். அந்த வீடியோ போடுறேன். கில்டு வார் வர மாட்டார். அவர் வேறு கில்டு, நாங்கள் வேறு கில்டு. எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க எல்லோரும் பிரிஞ்சிட்டோம். இப்போ தனித்தனியாக தான் இருக்கோம். தனியாக இருக்க தான் கைஸ் நல்லா இருக்குது. என்னை எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருந்தோம். பிரிஞ்சிட்டோம். என்ன செய்ய முடியும், அதெல்லாம் கவனிக்கல கைஸ். பாருங்கள், இவர் என்ன அடிக்க வர கொன்னாச்சு விட்டுக்கிட்டு MP40 வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டுருக்கேன் கைஸ். பார்த்துக்குங்க. இதுக்கடுத்து MP40 வச்சு தான் இந்த மேட்ச்சே முடிச்சு விட போகிறேங்க கைஸ். பாருங்கள், முடிஞ்சிட்டு மேட்ச்சே முடிஞ்சது. அவ்வளோதான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.